நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனலுக்காக திருமலை அழகன் பேசுகிறேன். ஈரோடு மாவட்டம் திண்டல் வேலாயுத சுவாமி திருக்கோயிலினுடைய குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த விழா ஈரோட்டினுடைய ஒரு முதன்மையான நிகழ்வாக இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்றென்றைக்கும் பெருமை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, வரலாற்று பெருமை வாய்ந்த நிகழ்வாக இது நடக்க இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஈரோட்டில் வாழக்கூடிய சான்றோர்கள் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அந்த சான்றோர்களை நேர்காணல் செய்வதற்காகத்தான் நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனல் இப்போது அதற்கான முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் வேளாளர் கல்வி நிறுவனங்களினுடைய தாளாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்கள் இந்த கோயிலினுடைய திருப்பணி இன்றைக்கு இல்ல, 40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த கல்லூரி தொடங்கிய காலத்தில் இருந்தே இந்த கோயிலினுடைய திருப்பணிகளில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருக்கோயிலுக்கு தேவையானவற்றை ஒரு வள்ளல் போல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே இப்போது ஒரு வாழ்த்து செய்தியை பெற இருக்கிறோம். ஐயா, இந்த திருக்கோயில் சம்பந்தமா நீங்க நிறைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இது எப்படி தொடங்குச்சு, என்ன ஏதுங்கிற ஒரு வாழ்த்து செய்தியை எங்களுக்கு கொடுக்கணும். அருள்மிகு வேலாயுத சாமி திருக்கோயில் என்பது, திண்டல்மலை திருக்கோயில் என்பது ஒரு முக்கியமான கோயில். அதுவும் ஈரோடு பகுதியிலே அனைத்து மக்களும் வழிபடக்கூடிய ஒரு முக்கிய கோயிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அது சிறிய கோயிலாக இருந்த பொழுது நான் மற்றும் அந்த குழுவை சேர்ந்தவர்களாம் இணைந்து இந்த திருக்கோயிலை ஒரு பெரிய கோயிலாக கட்டி அதற்கான ஒரு முயற்சி எடுத்து பெரிய கோயிலாக கட்டினோம். அதற்கு பின்னால் படிப்படியாக வளர்ந்து இன்று ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய திருக்கோயிலாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற 22ஆம் தேதி மிக பெரிய அளவிலே திண்டல்மலை வேலாயுத சாமியும் மற்றும் சிவன் பார்வதியினுடைய கோயிலும் குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு விழா என்பது ஈரோடு மாவட்டத்திலும் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே வியக்கத்தக்க அளவிற்கு இந்த ஏற்பாடுகள் செய்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளுக்கு நாங்களும் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சுமாராக 1 லட்சம் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த திருக்கோயில் விழா சீரும் சிறப்பாக நடைபெற நிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இந்த திருப்பணிக்கு விழா குழு, அறங்காவலர் குழு மிகச்சிறப்பா பாடுபட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் 1 லட்சம் குறைந்த மதிப்பீடு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா பல லட்சங்கள் கூட வரலாம். அப்படி இருக்கிற போது அந்த மக்கள் எப்படி நடந்துக்கணும்? விழா குழு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க? நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதுனால அது குறித்து சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைய தலைவராக இருக்கின்ற திருப்பணி குழுவினுடைய தலைவராக இருக்கிற வேலுச்சாமி அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக திண்டல்மலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் காரணமாகத்தான் இந்த மலை, இந்த கோயில், இவ்வளவு திருக்கோயில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே அவர் தலைமையில் நடைபெறுகின்ற திருப்பணி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட அந்த திருப்பணியிலே கலந்து கொள்கின்ற லட்ச மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அப்படி கலந்து கொள்கின்ற பொழுது நாம் கட்டுப்பாட்டை காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே அப்படி கட்டுப்பாட்டை காத்தால் தான் நாம் அந்த திருப்பணி முழுமையாக நடைபெற்றதாக உணர முடியும். ஆகவே மக்கள் அங்காங்கே நின்று திருப்பணி குடமுழுக்கு நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளெல்லாம் தூரத்திலே அருகிலே நெருக்கி முன்னேறி அடிக்காமல் தள்ளி நின்று அனைவரும் பார்க்கின்ற அளவிற்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாடை நன்கு கவனிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல திருப்பணி நடந்த குடமுழுக்கு பின்னால் கோயிலுக்கு சென்று அவரவர்கள் வரிசையாக சென்று கோயிலிலே முருகனையும் தரிசிக்கலாம், சிவன் பார்வதியும் தரிசிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மிகச்சிறப்புங்க ஐயா. இப்போ அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெறுகிற போது முண்டி அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஐயா சொன்னாங்க, வேலுச்சாமி ஐயா பேசும்போது சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க, ட்ரோன் மூலமாக நம்ம கும்பத்தில் இருக்கிற தண்ணீரை தீர்த்தத்தை ட்ரோன் மூலமா தெரிக்கிறதாகவும், ட்ரோன் மூலமாகவே மலர்களும் தூவுற மாதிரியும், அதனால அருகில் இருந்தால் என்ன கிடைக்குமோ அது தூரத்தில் இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே கருத்தை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி இறைவனை வழிபடுவதற்கும் வரிசையில் நின்று நம்ம ஒரு கட்டுப்பாட்டோடு போகணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் மிகவும் பயனுள்ள அறிவுரை. இதை மக்கள் பின்பற்ற வேண்டுமாய் நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில, பணி அழுத்தத்துக்கு இடையில எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு வாழ்த்துறை வழங்கியதற்கு நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனல் வாயிலாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என்னை பேட்டி எடுத்தது எனக்கு மிக மகிழ்ச்சி. காரணம், நீங்க எத்தனையோ பணிகள் இருக்கிறீங்க. அதை கடந்து எங்களை தேடி இந்த பேட்டி எடுத்ததுக்காக மன நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தொண்டு மென்மேலும் வளர்வது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழங்குபவர்கள் கேஸ்டல் கிரவுன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பவர்ட் பை நந்தா கல்வி நிறுவனங்கள், சமரசமில்லா கல்வியில் சாதனை பயணம், சப்போர்ட்டட் பை அக்னி ஸ்டீல். நம்ம ஈரோடு 24x7 தமிழ் நியூஸ்.